ஸோ அனில் ஃபுட்ஸ், அனில் சேமியா எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லைங்களா? அணில் உணவுகளா? ஸோ எல்லார் வீட்லேயும் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம். எங்களுக்கும் மன நிறைவாக இருக்குது. ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரியில் நாங்கள் இந்த இண்டஸ்ட்ரியில் எப்படி ஒரு பரிணாம வளர்ச்சி அடைந்தோம் அப்படிங்கிறதான் இன்னைக்கு உங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ண இருக்கிறோம். என்னுடைய அப்பா திரு ஏ நாகராஜன். ஸோ அவர் இந்த நிறுவனத்துக்கு அவரோட உழைப்பு தான் இப்போ இந்த நிறுவனம் உருவாயிருக்கு. எங்க அப்பா ஒரு 10th ஃபெயில், 10வது ஃபெயில் ஆயிட்டு என்ன பண்றது அப்படின்னு தெரியாம ஒரு பலசரக்கு கடையில, திண்டுக்கல்ல இருக்க ஒரு பலசரக்கு கடையில போய் ஜாயின் பண்றாங்க. அது திண்டுக்கல்லே ஒரு ஃபேமஸான ஒரு பலசரக்கு கடை. அங்க அவர் கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய இளமை காலத்துல எல்லாத்தையும், ஒரு தொழில்னா என்ன, அதை எப்படி பண்றாங்க, அதோடைய நுணுக்கங்கள் என்ன அப்படின்றத ஒரு ஆழமா ஒரு 10-15 வருஷங்கள் அந்த ஒரே நிறுவனத்துல, இன்னைக்கு ஒரே நிறுவனத்துல இருக்குன்றது கல்ச்சர் இல்ல இல்லையா? 6 மாசம் ஆனா என்ன பண்ணிடுறீங்க, அடுத்த நிறுவனம். 2 மாசம் ஆனா இதை விட பெட்டர் சேலரி கேட்டா அடுத்த நிறுவனம். பட் எங்க அப்பா ஒரே நிறுவனத்தை, அவர் போய் சேர்ந்தது ஒரே நிறுவனம் தான், அவர் இருந்ததும் ஒரே நிறுவனம் தான். ஒரு லாயலா அந்த நிறுவனத்துக்கு ஒரு 15 வருடங்கள் உழைச்சு அந்த வியாபார நுணுக்கங்களை, நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டார். ஆழமா நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டாரு. இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, ஒரு சேமியா தொழில் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. இந்த மாதிரி பிசினஸ் டிப்ஸை உடனடியாக தெரிஞ்சுக்கணுமா? அப்போ டக்குன்னு ரிச்னஸ் கிரியேட்டர் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.